ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிசினஸ் ஐடியாஸ். நம்ம இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல எப்படி எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிசினஸ் பண்றது தான் நம்ம வீடியோல சொல்லப் போறோம். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயுமே ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுவும் அதிகமா எக்ஸ்போர்ட் தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. இம்போர்ட் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஆனா சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் மேக்ஸிமம் இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ சிங்கப்பூர்ல இம்போர்ட்க்கு ப்ராப்ளம் கிடையாது. எப்படின்னா, இப்ப நீங்க இந்தியால இருக்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணி தான் நமக்கு அதிகமா ட்ரேடிங் பண்ணி தான் நம்ம பிரைஸ் வாங்க முடியுங்க. ஆனா இங்க சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்கீங்க. இல்ல சிங்கப்பூர்ல தொழில் பண்ண போறீங்கன்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் கொஞ்சம் பெட்டர்ன்னு தான் சொல்லுவேன். இன்வெஸ்ட்மென்ட் ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலுமே, நமக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கலாம். ஏன்னா, இம்போர்ட் பண்ணி குடுக்கும்போது, இங்க லோக்கல்ல பேமெண்ட்ஸ் வாங்குறது, பையர் பேசுறதுலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுவே இந்தியன்ஸா இருந்தா, இவங்க போய் ப்ராடக்ட் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா, நம்ம கொஞ்சம் ஃபெமிலியரான கண்ட்ரி இல்லீங்களா? ஸோ, அதனால தான் நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். சிங்கப்பூர் பேசிக்கா ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங். அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட்ட எப்படி பார்த்தா பையர் எடுக்கிறது தான் எக்ஸ்போர்ட் பெரிய காம்ப்ளிகேட்டான விஷயமே. நீங்க என்ன மாரி பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்து பண்ண போறேன். இல்ல வேற ஒருத்தவங்க ப்ராடக்ட் நான் பண்ண போறேன். இல்ல அங்க என்ன டிமாண்ட் இருக்கோ அத எடுக்க போறேன். அங்க என்ன டிமாண்டுன்னு எடுத்து பண்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பேஸ்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டீ ஷர்ட்ன்னு வைங்களேன். அவங்க கம்பெனி நேம் போட்டு நம்ம ஒரு 10,000 பீஸ் பண்றது வந்து ஆர்டர் பேஸ்டு. இதுவே உங்க ஓன் பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத போய் நீங்க போய் விக்கிறீங்க, குடுக்குறீங்க அப்படின்னா, அது ப்ராடக்ட் பேஸ்டு. அத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டிங், பையர்ஸ் மாறுவாங்க. உங்க ஓன் ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னா, காம்படிஷன் கொஞ்சம் நின்றலாம். ஏன்னா, அது உங்க ப்ராடக்ட்டே உங்க ஸ்பெசிஃபிகேஷனே இருக்கலாம். பட் ஆனா, அது ஓவரால் ப்ராடக்ட்ன்னு வைங்களேன். இப்போ ஆர்டர் பேஸ்ட்னா நமக்கு போட்டி இருக்கும். இப்ப நம்ம ஒரு $6 குடுக்குறோம்னா, இன்னொருத்தர் $4 குடுப்பாங்க. அத போட்டி போட்டு நம்ம எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ, பொருள் சூஸ் பண்றப்போ கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கங்க. என்ன டிமாண்ட் இருக்கோ, அந்த ப்ராடக்ட்ட மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். எல்லார்ட்டயும் இருக்கிற ப்ராடக்ட்டா கொண்டு போய் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும் நமக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எடுத்து பண்ணா நம்ம சக்சஸ் பண்ணலாம். இஃப் நாட் நம்ம ரொம்ப பெரிய ஃபெயிலியர் பார்க்குற மாரி இருக்கும். பையர் பொறுத்தவரைக்கும், சிங்கப்பூர்ல நீங்க பையர் பிடிக்கிறீங்க அப்படின்னா, பேமெண்ட் டெர்ம்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. லோக்கல்லயே நீங்க பண்றீங்க. அங்க ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி, அங்க பேமெண்ட் டெர்ம்ஸ் வாங்குனா பிரச்சனை இல்ல. அதுவே நீங்க வந்துட்டு வேற இப்ப இந்தியால இருக்கீங்க, நான் ட்ரை பண்றேன் பண்ணவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா பேமெண்ட்ஸ்ங்கிறது எல்லா கண்ட்ரியும் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் லீகலா மூவ் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா, இப்ப அங்க இருக்க பையர நம்பி தான் நம்ம இருப்போம். அது இங்கருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருவோம். அவங்க இம்போர்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அது ஒரு டைப். இல்ல எனக்கு டைரக்ட்டா மார்க்கெட்டோட ஆக்சஸ் வேணும்னா, அங்க போய் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி, அங்க அது மூலமா நம்ம ட்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ 2 வழியான வழி இருக்குது. ஸோ நீங்க அந்த செல்லர், பையர் இன்னொரு விஷயம் செல்லர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நீங்க சிங்கப்பூர் இன்னொரு செல்லர் நான் ப்ராடக்ட் எடுக்க போறேன்னா, கண்டிப்பா சொல்றேன். அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணியே தான் விடுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. இன்னொன்னு கொஞ்சம் பழக்கக்காரங்களா பாருங்க. இல்ல டைரக்ட்டா வந்து விசிட் பண்ணுங்க அந்த லொகேஷன. அது இல்லாம ஆன்லைன்ல பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்குங்க கம்மியாவும் பண்ணியிருக்காங்க. ஹெவி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட சஜஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் நார்மலா மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் கையில வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் போயிட்டு வர செலவே ஒரு செலவு இருக்கும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா போதும். நான் நெக்ஸ்ட் வர உங்களுக்கு காமிச்சர்றேன். இதோட மாடல் பிசினஸ் மாடல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு நல்ல ஃபர்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்டுமோ சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் சொன்ன பார்த்தீங்களா $10,000 டூ $20,000 கையில வச்சுக்கிறது நல்லது. நான் சிங்கப்பூரையும் சொல்றேன். இதுவே இந்தியானா அதுக்கு அப்படியே மாறும். இந்தியா வந்து ப்ராடக்ட் குடுத்து தானே செய்றோம். அப்ப என்ன ப்ராடக்ட் குடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரெடி பண்ணணும். அது எக்ஸாக்ட்டா நம்ம சொல்ல முடியாது. ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்ல முடியும். அப்புறம் நமக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட். இந்த பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எங்க டிமாண்ட் இருக்கோ, அங்க போய் நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா சர்வை பண்ணலாம். அங்க 100 பேர் இருக்கிற இடத்துல போய் நீங்க 101 போய் நின்னீங்கன்னா கண்டிப்பா சப்ளை பண்ண முடியாது. ரேட் ரொம்ப அடிவாங்க. ஸோ எங்க என்ன ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கோ அத சர்ச் பண்ணுங்க. ஒண்ணு அங்க இருக்க ஃபிரெண்ட்ஸ சர்ச் பண்ண பாருங்க. இல்ல நீங்க டேரக்ட்டா அங்க போங்க. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாரி பண்ணி, அங்க போய் இறங்கி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி மூவ் பண்ணுங்க. கேஷ் இன் கேரி பார்த்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா, சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும் நீங்க லோக்கல் இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க. அங்க ஒரு லோக்கல் ஏஜென்ட் வச்சு இம்போர்ட் பண்றது, இல்ல நீங்க ஒரு கம்பெனி வச்சு இம்போர்ட் பண்ணி, அங்க இருக்க ஷாப்ல குடுத்து பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா வேலை மிச்சம். ப்ராப்ளம் கிடையாது. இல்லன்னா கேஷ் இன் அட்வான்ஸ். ஒரு பெரிய இம்போர்ட்னா எனக்கு ஒரு 50% குடுங்க. பேசி வாங்கணும். அதே மாரி உங்க கம்பெனி ப்ரொஃபைல் நல்லாவும் இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களும் தைரியமா குடுப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி ரிசர்ச் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா இருங்க. ஏன்னா கம்பெனி ஃபார்மேஷன்லாம் எதுவுமே இல்லன்னா அது பண்ணவே முடியாது. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சும்மா போய் பேசுவோம். ஆர்டர் கிடைக்கும்னாங்க. எப்படி கிடைக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி நம்பி காசு தருவாங்க? அதுவும் ப்ராப்பரா கம்பெனி எல்லாமே இருக்கணும். நீங்க பேசுறது அவங்க நம்பிக்கையா இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரைக்கும், நீங்க இப்ப அந்த ஊர் சிட்டிசனா இருக்க பட்சத்துல புரொப்ரைட்டர்ஷிப் வச்சு பண்ணலாம். இல்லன்னா நீங்க பிரைவேட் லிமிடெட் ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நான் ஒரு ஃபாரினர் இந்தியாலருந்து போறேன்னா, அங்க ஒரு பிஆர வச்சு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல நான் இந்த ஊர் சிட்டிசனுங்க பிஆர்ங்க பிரச்சனைனா நோ ப்ராப்ளம். நீங்க உங்க இருக்கிற லொகேஷன்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புரொப்ரைட்டர்ஷிப்பா அக்ரால. இல்லன்னா நீங்க பிவிடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். யாராவது ஃபாரினர்ஸ் நான் ஒருத்தர கூப்பிடுறேன். அதாவது என்னோட இந்தியால ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரும் வந்து என் கூட தொழில் பண்ண போறோம். அவரையும் இங்க கூப்பிடுறீங்கன்னா, பிரைவேட் லிமிடெட் ஃபார்மா போட்டு நீங்க அவர கூப்பிட்டுக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட் அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா அது கம்யூனிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் அவங்களுக்கு இபி அப்ளை பண்றதெல்லாம் தனி செக்டார். வர வீடியோஸ் சொல்றேன். இது பேசிக்கா நான் சொல்றேன். ஒரு பார்ட்னர் நீங்க எடுக்க போறீங்க. இல்ல நான் ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் கூட்டு போறேன்னா பிரைவேட் லிமிடெட் ஃபார்மா பண்ணிருங்க. பிடி, எல்டிடின்னு சொல்லுவாங்க.
இல்ல நான் தனியா பண்ண போறேன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப். சரிங்களா? ப்ரொப்ரைட்டர்ஷிப் கொஞ்சம் ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் ஒவ்வொரு ஆடிட்டரும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரைஸ் சொல்லுவாங்க. அது அவங்க சர்வீஸு, அவங்களோட இத பொறுத்து சொல்லுவாங்க. எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ பார்த்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆடிட்டர் சிங்கப்பூர்லயும் ஒவ்வொரு ஆடிட்டர்ஸ் ஒவ்வொரு பிரைஸு. ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் பிரைஸ் மாறும். அதுக்கு ஏத்த மாரி எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். பிரைஸ்க்கு ஏத்த மாரி தான் சர்வீஸ் இருக்கும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. நமக்கு அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நான் சொன்ன மாரி தான். சிட்டிசன் இருக்கணும். இல்லன்னா பிஆரா இருக்கணும். இருந்தா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யுஏஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேட் பண்ணுங்க கஸ்டம்ஸ்ல. கஸ்டமர்ஸ்ல போய் நம்ம அது வந்து பெரிய சார்ஜஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அது ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ இந்தியால பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றோம்னு வைங்களேன். நமக்கு ஒரு எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் இருக்கும். அது ஒண்ணே போதும் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஹெச்எஸ்என் கோட் மட்டும் நம்ம ஆட் பண்ணி வச்சுட்டா போதும். இது அப்படி கிடையாது. இங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ப்ராடக்ட் வரதுக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு முன்னாடி தான் அத ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இல்ல அத பண்ணி வைப்பாங்க. இங்க சிங்கப்பூர்ல இப்படிதான். அண்ட் அதுல ஹெச்எஸ்என் வந்து பார்த்து வச்சுக்கணும். இன்னொன்னு நெறைய ரெஸ்ட்ரிக்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அத நான் ஆக்சுவலி அடுத்த ஒரு பிடிஎஃப் மாரி போட்டு தரேன். அதுல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ப்ராடக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுல காமிப்பாங்க. அந்த ப்ராடக்ட் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா, அந்த ப்ராடக்ட்ல கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. கஸ்டம்ஸ்ல கிளியரன்ஸ் ஆவாது. ஸோ அதுக்கு டாக்ஸேஷன்ஸ் எல்லாமே அத ஆக்சுவலி போட்ட வீடியோ பெருசா போயிருந்தா நான் அது போடல. ஆனா டாக்ஸேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோ இந்த வீடியோ நல்லபடியா போகுதுன்னா, கண்டிப்பா நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா போட்டு தரேன். சரிங்களா? அண்ட் அப்டெயின் எஸ்எஃப்ஏ அண்ட் ஹெச்எஸ்ஏ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைசென்ஸ் எஸ்எஃப்ஏங்கிறது ஃபுட்டோடது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் அது உங்க டீல்ல மென்ஷன் பண்ணிர்றேன். அது ஹெல்த்தோடன்னு சம்திங் வரும். சரிங்களா? அப்ப அந்த லைசென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வாங்கி வைக்கணும்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பொறுத்து. இப்போ நீங்க ஃபுட் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா, எஸ்எஃப்ஏ கண்டிப்பா இருக்கும். அந்த மாரி ஒவ்வொரு ப்ராடக்ட் அந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஒரு இது இருக்குது. நான் அது ஃபுல்லா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். தென் இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஃபேண்டஸி இருக்கும். பெருசா போட்டோனே ஒரே நாள்ல வரல கோடீஸ்வரனாவும் இருக்காங்க. ஒரே நாள்ல பிச்சைக்காரனாவும் இருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இத பண்ண வேணும். ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேஷன் எப்பவுமே ஒரு தொழில் பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு ஃபார்மேஷன் ஒரு பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பக்காவா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம முன்னாடி இருக்க ஆளுங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா வொர்க் பண்ணியிருப்பாங்க. பிசினஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாரி பண்ணக்கூடாது. ஈவன் இந்தியால நீங்க ஸ்டார்ட் பண்ணி பண்றதா இருந்தாலும் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரைக்கும் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒண்ணு வேணுங்க. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு அட்ரஸ்ன்னு வைங்களேன். ஒரு அட்ரஸ் இருக்குங்கும்போது ஒரு பையர் ஆகட்டும், ஒரு பிசினஸ் லோக்கல்ல பண்றவங்க அவங்க ஒரு தைரியமா வருவாங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டா ஒரு ஆஃபீஸ் வைங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, பிராண்ட் ஒண்ணு உருவாக்குங்க. பிராண்ட் ஒண்ணு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அந்த பிராண்ட் தான் நாளைக்கு உங்கள வாழ வைக்கும். இப்போ 100 எக்ஸ்போர்ட் இருக்காங்க. அந்த 100 எக்ஸ்போர்ட்ட நீங்க ஒருத்தர் தனியா தெரிஞ்சா தான் உங்க நேம் உருவாகும். நாளைக்கு உங்க சர்வீஸ் நல்லா இருக்குன்னா உங்கள தேடி வருவாங்க. ஸோ ஒரு பிராண்ட்ன்னு உருவாக்குங்க. அதுதான் நீங்க அடுத்த ஜெனரேஷன் குடுத்துட்டு போறது. பணம் கிடையாது நீங்க குடுத்துட்டு போறது. நீங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, அத விட நீங்க ஒரு பிராண்டுன்னு சொல்லி குடுத்துட்டு போறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நாளைக்கு அவங்களுக்கு சொத்தா இருக்கும். உங்களோட வர ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாமே. ஸ்டாக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர்ஸ் பெருசா இருக்காது. நமக்கு என்ன பேசிக்கா டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் தான் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் வந்து சம்டைம்ஸ் ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ப்ராடக்ட் லொகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் பொறுத்து தான் நீங்க என்ன ப்ராடக்ட் எடுக்கிறது பொறுத்து தான் இருக்கு. சர்வீஸ் ஓரியன்டடாவும் இருக்குது எக்ஸ்போர்ட்ல. நீங்க ஈவன் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வெப்பே பண்ணி தரீங்கன்னா, இந்தியால இருக்கீங்க. இந்தியால தான் உங்க பண்றீங்க. அப்போ வெப்சைட் பண்ணும்போது அது சர்வீஸ் அது எக்ஸ்போர்ட்டும் சர்வீஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க எடுக்க போற ப்ராடக்ட்ட பொறுத்து அது மாறும். லைசென்ஸ் இந்த சிங்கப்பூர்ல நீங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தால், அது இந்தியாவாக இருந்தாலும் ப்ராப்பர் லைசென்ஸ் எடுத்துட்டு பண்ணுங்க. ஏன்னா, லைசென்ஸ் எடுக்காம பண்ணி நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா, பெரிய லெவல்ல ஃபைன்ஸ் இருக்கும். இன்னும் நம்ம இந்தியால இருந்து நீங்க லைசென்ஸ் எடுக்காம பண்ணும்போது, நம்ம கவர்ன்மெண்ட் குடுக்குற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நீங்க தயவு செஞ்சு ப்ராப்பரா லைசென்ஸ் எடுத்து பண்ணுங்க. அண்ட் பிரேக்கப் நான் குடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஃப் தாங்க. அதாவது இப்போ ஒரு 20,000 to $30,000 வரைக்கும் மினிமம் வந்து கையில வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, கையில ரூ. 1 இல்லாம இறங்கிராதீங்க. அந்த அனுபவம் எங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி இறங்கி நீங்க 2 வருஷம், 3 வருஷம் கத்துட்டு போதான் செய்ய முடியும். இத சம்பாதிக்க முடியாது. ஸோ கையில கொஞ்சம் ஒரு 20,000 to 30,000 வைங்க. இல்ல 10,000 இருந்தாலே போதுமானது. நான் அந்த ரிசர்வ் கேஷே தான் சொல்றேன். நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தா சொன்னேன் இல்லீங்களா? நீங்க பிஆரா, சிட்டிசனா அத பொறுத்து தான் எல்லாமே மாறும் பிரைஸஸ் எல்லாமே. இன்கேஸ் ஒரு ஃபாரினர்ன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த பிஆர் எடுக்க அதுக்கு ஒரு செலவாகும். அத எடுத்து தர ஆளுக்கு அவங்க செலவாகும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் லைசென்ஸ் எடுக்கணும். அது எப்படி வந்துரும். ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் வந்துருது. ஸோ அப்ப அதனால தான் நான் சொல்றேன். மினிமம் இந்த அமௌண்ட்டா கையில இன்வெஸ்ட்மென்ட்டா வைங்க. ப்ராஃபிட் பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் ஃபுட் ப்ராடக்ட். அதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் ஒரு ப்ராடக்ட்ல இருக்குதோ, அந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி. 50 கிட்ட கண்டிப்பா வந்துரும். அப்புறம் டெய்லி யூசேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாத்திங்கு மத்த பொருள் பொருள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஊதுபத்தி இது மாரி நெறைய பொருள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க நல்லா ஓடும். அந்த மாரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி யூசேஜ் ப்ராடக்ட். அதுக்கெல்லாம் வந்து கம்மியா தான் வரும். 20லேருந்து 30% தான் வரும். மேனுஃபேக்சரா இருந்தா அது வேற. நீங்க ட்ரேடிங் பண்ணீங்கன்னா 10லேருந்து 30% வரும். 10% சர்வீஸ் ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நீங்க ஒரு இம்போர்ட்டர் சரிங்களா? சிங்கப்பூர் கம்பெனி வச்சு ஒரு இம்போர்ட்டர். அப்போ நீங்க ப்ராடக்ட் எடுத்து அவங்க கேட்கறாங்க எனக்கு இம்போர்ட் பண்ணி குடுங்கறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு உங்க ப்ராஃபிட் எனக்கு 10% குடுங்கவாங்க. அது ப்ராடக்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜின பொறுத்து. இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வருது அப்படின்னா, அவங்க 50%, 60% கிடைக்கிற பட்சத்துல அவங்க 10% குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி நீங்க எந்த ப்ராடக்ட் பண்றீங்களோ, அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். மினிமம் 10 வரும். அண்ட் லாஸ் ப்ராடக்ட் வரும்போது ஷிப்மென்ட் டேமேஜ் ஆகுறது. எப்படி இன்சூரன்ஸ் இருக்கும்.
ஷிப்மெண்ட் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, ப்ராடக்ட்டே நமக்கு டெலிவரி பண்ண முடியாது. இங்க பொறுத்தவரை டைமிங் டெலிவரி பண்ணாட்டி, அது கண்டிப்பா நமக்கு பிரச்சனையாகும். ஒண்ணும் ஆர்டர் கிடைக்காது, இல்லன்னா ஃபைன போட்டுருவாங்க. ஸோ நமக்கு ப்ராடக்ட் டேமேஜ் ஒரு லாஸா வர அமையலாம். லேட் டெலிவரி. இப்போ நீங்க 10 நாள்ல பண்றது வந்து 20 நாள் கழிச்சு பண்ணீங்கன்னா, யூஸ்லெஸ். ஒரு ஈவென்ட் இருக்கு. அவங்க கிளாத்திங் பண்றோம். அவங்க ஈவென்ட் வந்து அந்த டேட்ட தாண்டி 10 நாள் கழிச்சு பொருள் வந்தா அது யூஸே கிடையாது. ஸோ அந்த டெலிவரி டைம பார்த்துக்கங்க. எல்லா செல்லர்ஸ் பண்ற தப்பு. ஸோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா அத பார்த்துக்கணும். நம்மளும் பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க ப்ராடக்ட் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும், ப்ராடக்ட்ல குவாலிட்டில கை வச்சுருவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிருவாங்க நம்ம செல்லர்ஸ். ஸோ நல்ல ஒரு செல்லரா பார்த்து வைங்க. ஏன்னா, நீங்க இந்த அளவுக்கு ஒரு புரொஃபஷனலா இருக்கா அந்த மாரி செல்லரா பார்த்து வைங்க. அண்ட் பேமெண்ட் டிலே. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, பையர் என்ன பண்ணிருவாங்கன்னா, பொருள் அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்துட்டு பேமெண்ட் அப்புறம் தரேன்ருவாங்க. அதெல்லாம் அக்செப்டே பண்ணாதீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன்னு என்ன சொல்லுவீங்க. 2, 3, 4 டைம் ஆகும்போது பழக்கம் வரும். அது என்ன சொல்லுவாங்க, "நீ ப்ராடக்ட் அனுப்பிச்சிருப்பா, நான் பணம் அனுப்பிச்சுடுறேன்னு" சொல்லுவாங்க. அந்த வேலையே வைக்காதீங்க. எத்தன டைம் வந்தாலும் சரி, 100 டைம் ஆனாலும் சரி, பேமெண்ட் என்ன டெர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் பேசணுமோ அதுவே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, பேமெண்ட் லாக் ஆச்சுன்னா திருப்பி சிங்கப்பூர்ல வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நெறைய அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு பேமெண்ட் ஆகணும். கொஞ்சம் அவங்கள சங்கடமும் படுத்த முடியாது. அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ கொஞ்சம் அத கவனமா பார்த்துக்கங்க. எப்பயுமே எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் பையர் கிடைக்கணும் வந்து யோசிக்கிறதுல நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கையில காச போட்டு பொருள அனுப்பிச்சு லாஸ் பண்ணிடுறாங்க. நெறைய கதைகள் நாங்க கேட்டுருக்கோம். இப்ப ஒரு பையர் இருந்துச்சா, பையரே கிடைக்காம இருப்பாங்க. இப்ப பையர் ஒண்ணு கிடைச்சிச்சு. இப்ப எனக்கு உடனே ஆர்டர் பண்ணியாகணும். இவ்வளோ செலவாகுதா பரவால்ல கையில இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. பண்ணவே பண்ணாதீங்க. பையர் இந்த பையரா நாளைக்கு வேற பையர் கிடைப்பாங்க. கையில இருந்து காச போட்டு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, மொத்தமா உங்க கதை முடிஞ்சிடும். ஸோ ஒரு பேசுறீங்க, ஒரு பையர்ட்ட பேசுறீங்கன்னா, டெர்ம்ஸ் தெளிவா பேசுங்க. என்ன ப்ராடக்ட் வேணும்? என்ன குவாலிட்டி வேணும்? பிரைஸ் ஒத்து வரானா? எந்த இதான் டெர்ம்ஸ் 50% பேமெண்ட் பண்ணா நான் பண்றேன். கம்பெனி ப்ரொஃபைல் பார்த்துக்கோ. இல்ல நேர்ல இருந்து பார்க்கறதுனா பார்த்துக்கோ. இல்ல நேர்ல நீங்க விசிட் பண்ணுங்க. புரியுங்களா? இல்ல எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. புது ஆளா இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லன்னா, சரி சார் சின்ன குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுங்க. 1 டன் பண்றதுக்கு பதிலா நீங்க எனக்கு 100 கேஜி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நானே பொருள கை காசு போட்டு கொண்டு வந்து நேர்ல வரேன். நேர்ல வந்து குடுத்துட்டு பேமெண்ட் குடுங்க. அடுத்து நம்ம பெருசா ஆர்டர் பேசலாம்னு சொல்லி பேசுங்க. இப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்றவங்க ஒரு நம்பிக்கையா நமக்கு பேச முடியல. செயலியும் காமிச்சா தான் அவங்க நமக்கு ஆர்டர் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெறைய ஐடியாஸ் இருக்குங்க. எக்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு பையர்ட்ட பேசுறது, செக் பண்றதுக்குலாம் நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஒரு 5, 6 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள பார்த்தாலே தெரியுது. ஒரிஜினல் பையரா, டூப்ளிகேட்டா தெரிஞ்சிரும். ஸோ பார்த்துக்கங்க. அதாவது உங்களோட டைம் அந்த கன்சப்ஷன் பார்த்தீங்களா? சீக்கிரம் பண்ண சொல்றது. இல்ல வந்துட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் அடிப்பாங்க. அதாவது என் பையர நானே குடுத்த சேல நானே குடுக்குறேன். நீங்க வந்து ஜஸ்ட் ட்ரேடிங் மட்டும் பண்ணி குடுன்னு சொல்லுவாங்க. கவனமா இருங்க. நெறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஏன்னா இந்த பிசினஸ் வந்துட்டு ஒரு ஃபேண்டசி பிசினஸ் மாரி இருக்கனால, நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு காச விட்டுறாங்க. ஏன்னா ஈஸியா தான் சொல்லிருவாங்க. நம்ம செக் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துருக்கங்க. எப்பயுமே இதுல வந்து நீங்க கிரெடிட் பேஸ்ல பண்ணாதீங்க. இப்போ ஒரு அதான் சொன்னேன்ல, நீங்க ஒரு 40 டேஸ் கிரெடிட் கோட்லாம் குடுத்தீங்கன்னா, உங்க இன்கம்ல தான் அடி வாங்கும். ஏன்னா நாளைக்கு அவன் 40 டேஸ் உங்க காச வச்சு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கிரெடிட் பேசிஸ் இல்லாம கேஷ் அண்ட் கேரி. எனக்கு 1 டன் ஆர்டர் குடுக்காட்டியும் பரவால்ல. எனக்கு நீங்க 100 கிலோ குடுத்தாலும் கேஷ் அண்ட் கேரி பண்ணீங்கன்னா, 10 ஆர்டர் புடிச்சீங்கன்னா போதும். ஏன் சொல்றேன்னா, கேஷ் ஃப்ளோ இருந்துட்டே இருந்தா தான் அந்த பிசினஸ் ஓடிட்டே இருக்கு. இல்லன்னா கிணல ஏன்னா கிணத்தப்பட்ட கல்லு மாரி ஆயிரும். அப்படியே நின்றும். ஸோ எப்பயுமே கிரெடிட் பேசிஸ்ல பண்ணாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க 1 டன் எடுக்க முடியல பரவால்ல. 100 கேஜி எடுங்க போதும். உனக்கு என்ன கெப்பாசிட்டியோ அத எடு. ஆனா கேஷ் அண்ட் கேரி எடு. சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிருங்க சார் சப்போர்ட் பண்ணுங்க சார். கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எங்கனால ஃபோல்ட் பண்ண முடியாது சொல்லிருங்க. எப்பயுமே ஒரு பேமெண்ட் பண்றீங்க, ஒரு பொருள குடுக்குறீங்க, டெலிவரி பண்ணுனா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணுவீங்க. ஒரு ப்ராடக்ட் குடுக்குறீங்களா, அப்படியே ஓப்பன் பண்ணி அங்கேயே வச்சு காமிச்சுட்டு, ஒரு சின்ன குவான்டிட்டி சொல்றேன். ஷிப்மெண்ட் பண்றீங்க. எதுவா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி உடையாம இருக்கா, எல்லாம் செக் பண்ண ஒரு வீடியோ எடுத்து ப்ரூஃப் வச்சு காமிச்சுருங்க. நாளைக்கு கேட்டா இது உடைஞ்சு போச்சு, அது உடைஞ்சு போச்சுன்ருவாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க நம்ம பையர்ஸ்லாம். ஸோ கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொன்னு பேமெண்ட் பண்ணும்போது கரெக்ட்டா அதுக்கான ப்ரூஃப் வச்சுக்கங்க. இப்போ நீங்க ஒரு பையரா இருந்தா, நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ரூஃப் கரெக்ட்டா வைங்க. எப்பவுமே கையில குடுக்குற வேலை, இந்த அட்ஜஸ்ட்மென்ட் அனுப்பிச்சு விடுறது, ஃப்ரெண்டுட்ட குடுத்து அங்க மாத்தி விடுறது, இந்த வேலை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எப்பயுமே எப்படி சொல்றது? ப்ராப்பர் லீகல் வேல மூவ் பண்ணி பண்ணுங்க. ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிசினஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நெறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன் எக்ஸ்போர்ட்ல. ஒருத்தர நம்பி தான் ஏமாந்து போயிருக்கானுங்க ஒழிய, ப்ரொஃபஷனலா போய் யாரும் ஏமாந்தது இல்ல. மீன்ஸ் ஏதாவது ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ்ல போய் மேக்ஸிமம் ஏமாற முடியாது. ரொம்ப ரேர் தான். அத மீறி ஏமாத்துறாங்கன்னா, நம்ம சட்ட ரீதியா பார்த்துக்கலாம். பையர் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கிறது பையர். எப்படி பையர் பிடிக்கிறது? பையர் பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க, நானு எல்லாருமே ஒரு பையர் தான். எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க. சரிங்க. நீங்க ஒரு செல்ற ப்ராடக்ட்டுக்கு. உங்க ஃப்ரெண்டே நாளைக்கு ஒரு பையரா மாறலாம். இப்ப நீங்க சொல்றீங்க, இந்த மாரி நான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்றேன்ப்பா. உங்க ஃப்ரெண்ட் அங்க வொர்க் பண்றாரு வைங்க சிங்கப்பூர்லயா. அவர் சொல்றாரு, "பரவால்ல இந்த இடத்துல இந்த இத்தன ப்ராடக்ட் தேவை இருக்குது. நான் ஒண்ணு பண்றேன். நான் பணம் தரேன். எனக்கு பொருள் அனுப்பிச்சு விடு" அப்படின்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃப்ரெண்ட் பையரா மாறுறாரு. சோ ஒரு பையரா இருக்கிறத ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க. இல்லன்னா யாரையோ ஒரு பையரா கூட மாத்தலாம். சோ எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் பையர்ங்கிறது இங்க இந்த ஆபீஸ்ல இங்க தான் கொண்டிருப்பாங்கன்னு கிடையாது. யார் வேணா பையரா மாறலாம். அவங்க பிசினஸோட ஐடியா பொறுத்து.
ஸோ, இப்ப நீங்க பையர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, இது மூலமாவும் நீங்க பையர்ஸ் ஆக்கலாம். அவங்கள ட்ரேட் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா அங்க இம்போர்டர்ஸ் இருப்பாங்க சிங்கப்பூர்ல. அவங்க பெரிய இம்போர்டர்ஸ். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவங்க கேட்கிற பிரைஸ் நமக்கு கொஞ்சம் கட் ஆகாது. அவங்க ஆல்ரெடி மேனுஃபேக்சரர்ன்றது தெரிஞ்சு வச்சுட்டு, அதுல அடிச்சு பேசுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம வந்து ரொம்ப பெரிய உழைப்பு போட்டு சின்ன லாபத்துக்கு ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ, மேக்ஸிமம் சின்ன சின்ன ஆர்டர்ஸா பண்ண பாருங்க. பெரிய ஆர்டர்ஸ் வேண்டாம். ஏன்னா பெரிய ஆர்டர்ஸ் அனுப்பிங்க வால்யூமா போன காசு தானே. அத அனுப்பி முடியறதுக்குள்ள பாதி உசுரே போயிரும். ஸோ, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா, நமக்கு ஐடியா கிடைக்கும். ஒண்ணு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. எனக்கு 5, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துக்கிறேன்னா, அது வேற. பிகினரா இருக்கீங்களா? தெளிவா சின்ன சின்ன ஆர்டர்ஸா எடுத்து பண்ணி பார்த்துட்டு, அது செட் ஆன பிறகு பெரிய ஆர்டர்ஸ் போங்க. ஏன்னா, நீங்க நெறைய கத்துக்கிறது இருக்கும் அதுல. ஒருத்தரோட பிஹேவியர்ஸு, அவங்க பேசுற விதம், பேமெண்ட் டெர்ம்ஸ் என்னென்ன மாரிலாம் பேசுறாங்க எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு எப்பவுமே ஒரு பையர் ஆகட்டும், செல்லர் ஆகட்டும், அவங்க பேசுற விதச்சு விழுந்துறாதீங்க. பேசுறதெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஆனா, பேமெண்ட்டோ இதுவோ வந்து லாக் பண்ற மாரி இருந்தா, நீங்க கொஞ்சம் கராரா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. எப்பவுமே. ஏன்னா பிசினஸ் பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய தவறு நாங்களே எங்க லைஃப்ல பண்ணியிருக்கோம். ஒரு பிசினஸா பண்ணிட்டோம்னா யாருக்குமே பிரச்சனை இல்ல. அந்த இடத்துல நம்ம ரிலேஷன்ஷிப்போ, ஒரு பழக்கமோ வச்சு கொண்டு வரும்போது என்னன்னா நெறைய பேர் சங்கடம் தான் உருவாகும். ஸோ எப்பவுமே பிசினஸா வைங்க. ஈவன் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஈவன் உங்க பேரண்ட்ஸாவே இருந்தாலும் சரி. உங்க அப்பாவே அங்க எக்ஸ்போர்ட் பண்றாரு, உங்க ப்ராடக்ட்ட அங்க ட்ரேடிங் பண்றாரு அப்டின்னாலுமே, பண விஷயத்துல கரெக்ட்டா இருங்க. அது உங்க 2 பேத்துக்குமே நல்லது. ஆன்லைன்ல கஸ்டமர்ஸ் நெறைய புடிக்கலாங்க. இப்ப இருக்க உலகமே வேற. இப்போ சொல்லிர்றேன். இப்ப நம்ம சிங்கப்பூர் இருக்காங்க. இல்ல இங்க இந்தியால இருக்காங்க. இப்ப அங்க இருந்து எனக்கு ஆர்டர்ஸ் எடுக்கணும். ஆன்லைன் வழியாவே ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ற ஏகப்பட்ட வழி இருக்கு. இல்ல நீங்க ஒரு ஓன் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா, அத நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி பூஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தேவை இருக்க உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மெயில் அனுப்புறதெல்லாம் ஓல்டு டைப். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் ப்ராடக்ட்ஸ் எதா இருக்கும் பார்த்தீங்களா? இந்த அரிசியிலருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரிசி, வேற கிளாத்திங்ஸோடது. தென் ஏதாவது ஒரு ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணா பல்க்கா பேசலாம். ரேட் வேற கண்டிப்பா போட்டி 10 பேர் இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் தாண்டி வரணும். இது உங்க ஓன் ப்ராடக்ட்னா நீங்க வைக்கிறது தான் ரேட். அது ஓகேன்னா அவங்க எடுக்க போறாங்க. ஸோ பெர்ஃப்யூம்ல நம்ம ஓன் பிராண்ட் போடுறதுக்கும், அடுத்த பிராண்டுக்கு போய் அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு $5 விக்கிறீங்கன்னா, அங்க $4 தர காலத்துக்கு நீங்க வேணான்ருவாங்க. உங்க பிராண்ட்னா இது எங்க பிராண்டுங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா, அதுக்காக எடுப்பாங்க. ஸோ உங்கள பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட்டோட இத பொறுத்து தான் அது மாறும். பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பிரைஸ். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்க்கு என்ன பிரைஸ்ன்னு பாருங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை, பிரைஸ் எப்படி வாங்குறாங்க? என்ன மாரி பேமெண்ட் டெர்ம்ஸ் போகுது? எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு இப்ப ப்ராடக்ட் நான் குடுக்குறேன் எல்லாமே கிரெடிட் தான் போதுன்னா, நீங்க ஒரு சிஸ்டம் மாத்தலாம். சார் எங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பத்தி பேசி பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்த கொண்டு வந்து நீங்க கொண்டு வரலாம். ஆனா நான் இப்படிதான் பண்ணுவேன். நீங்க 1 டன் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. 100 கேஜிக்குள்ள எடுங்க. உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி எடுங்க சொல்லி மாத்தலாம். ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிய மாத்தலாம். அது நம்ம தைரியமா பேசினா தான் வேலை நடக்கும். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அனலைஸ் தெரியாம தான் நெறைய பேர் விழுந்துடுறாங்க. இப்ப எப்படி சொல்றது? அந்த இடத்துல டிமாண்டே இருக்காது. ப்ராடக்ட் கொண்டு போய் போட்டா ஓடிரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தேங்காய்லாம் இருக்குங்களா? தேங்காய் ப்ராடக்ட்லாம் இருக்குது. அங்க டிமாண்ட் இருக்க இடத்துல போய் பேசினீங்கன்னா கிடைக்கும். டிமாண்ட் இடத்துல போய் பேசினா என்ன கிடைக்கும்? 5 இடம் பேச உடனே மனசு உடைஞ்சிருவாங்க. ஓகே, இங்க ஏதோ ஆர்டர் கிடைக்காதுன்னு போயிருவாங்க. எங்க என்ன ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்கோ, அதுக்கு தயவு செஞ்சு பாருங்க. இன்னொன்னு டைரக்ட்டா விசிட் பண்ணுங்க. அந்த கண்ட்ரி கொஞ்சம் விசிட் பண்ணா உங்களுக்கு கிளியர் பிக்சரே கிடைக்கும். இங்க என்ன மாரி இருக்குது? இங்க என்ன மாரி ஆளுங்க என்னென்ன பொருள் வாங்குறாங்க? எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரி விசிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் செலவாகுற மாரி தான் இருக்கும். செலவாகாம நீங்க பிசினஸே பண்ண முடியாது. ஏன்னா காச போட்டு தான் காசு எடுக்க முடியும். ஸோ டேரக்ட்டா போய் விசிட் பண்ணீங்கன்னா, விசிட் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் யாராவதாச்சும் இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லிட்டு டேரக்ட்டா விசிட் பண்ணி பாருங்க. தென் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பையர் முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, நாங்க பையர் பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் எடுக்கிறது தான் மேக்ஸிமம் கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல நெறைய பேத்த ரீச் பண்ணலாம். ஸோ ஆன்லைன்ல மூலமா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பையர்ஸ் கிடைக்கும். அதே மாரி ஸ்கேமர்ஸ் நெறைய இருப்பாங்க. வளச்சு வளச்சு ஸ்கேமும் பண்ண வருவாங்க. நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். உங்களுக்கு அதான் சொன்னேன்ல பிசினஸ் அனுபவங்க. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ, அவங்கலாம் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிருவாங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணா தெரிஞ்சிரும். இது ஒரிஜினலா, ஃபேக்கான்ட்டு. அனலைஸ் பண்ணி இறங்குங்க. டக்குன்னு இப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சுக்குன்னு அவசரப்படாதீங்க. நிதானமா முடிவெடுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்கலாம் உடனே ஓகே. ஒரு ஒரு ஆள் சொல்லுவாங்க 50,00,000க்கு ஆர்டர் தரேன். என்கிட்ட காசு இல்ல. நீ பொருள போட்டு கொண்டு வா. நேர்ல கொண்டு வா. நான் காசு தரேன்னுவான். அங்கிட்டு, இங்கிட்டு புரட்டி காச போட்டு பொருள வாங்கி கொண்டு போய் விட்டா, இல்ல எனக்கு வேணான்ருவாங்க. இல்ல இந்த ப்ராடக்ட் நான் எதிர்பார்த்த மாரி இல்ல. நீ பாதி விலைக்கு குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. வேற வழி இல்ல. ஃபுல்லா லாஸ் ஆறதுக்கு பாதியாவது போட்டுமே நினைப்பாங்க. புரியுங்களா? சின்ன குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. இது எப்படி ஆளு? நீங்க 50,00,000 எடுக்க வேணாம். என்கிட்ட ஒரு 20,000 50,000 எடுங்க. பார்ப்போம். எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகேன்னா மூவ் பண்ணுவோம். புரியுங்களா? அனுபவத்துக்காக ஃபர்ஸ்ட் பிசினஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிற வேலைய பார்ப்போம். பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்ப வேலைக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா, மாசம் சம்பளம் வரும். பிசினஸ் அப்படி கிடையாது. அது கொஞ்சம் வளரணும். அது ஒரு மரம் மாரி. செடியிலருந்து அது மரமா வளர டைம் கொடுக்கும். அதுக்கும் கரெக்ட்டான நீங்க தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணா தான் அது வளரும். சும்மா நான் வச்சுட்டு தண்ணியே ஊத்தாம விட்டீங்கன்னா எப்படி வளரும்? பிசினஸ் பொறுத்த நெறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் அதுதான். ப்ராப்பரா அது இறங்கி வொர்க் பண்ணணும். குறைஞ்ச 1 வருஷமா தேவைப்படும். அது நல்லா குரோத் ஆயி நிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி பேக்கப் பிளான் பண்ணிட்டு வாங்க. அதுதான் நான் சொன்னேன். கையில கொஞ்சம் கேஷ் இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீரவசனம் பேசி தான்
பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே எல்லாம் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கெல்லாம் இங்க நியர்பைல திருப்பூர் இருக்கனால, அது ஒரு நம்பிக்கையில பேசுனோம். பட் ஆனா, அது உங்கள மன உளைச்சல் ஜாஸ்தி பண்ணும். ஒரு வேலைய எடுத்து பண்ண முடியாது. உங்களுக்கு வேலை தெரியும், ஆனா பண்ண முடியாது. ஸோ கையில கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இறங்குங்க. அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஐடியாவா நான் சொல்லுவேன். பேமெண்ட் டெர்ம்ஸ் இப்பவும் சொல்லிக்கிறேன். பேமெண்ட் டெர்ம்ஸ கரெக்ட்டா வந்துக்கங்க. கேஷ் அண்ட் கேரி யாரும் போய் குடுத்து பேமெண்ட் வாங்க பாருங்க. கிரெடிட் குடுத்துக்கவே குடுத்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்ல. இப்ப கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்கப்பூர் நல்ல கண்ட்ரிங்க. நாங்க எங்களோட பெர்சனலா பொறுத்தவரைக்கும் ரொம்ப அருமையான கண்ட்ரி. நீங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்காகட்டும், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க அத. நீங்க அந்த இடத்துல இருந்து 10 பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, மத்த கண்ட்ரி போறதுக்கான வழி அண்ட் பிசினஸ் பண்றதுக்கு, ட்ரேடிங் உங்க மேல ஒரு ட்ரஸ்ட்டே இருக்கும். சிங்கப்பூர்ல பிசினஸ் செட் பண்ணி பண்ணும்போது. இப்ப நீங்க இந்தியால இருக்கீங்க. இந்தியால இருந்து நமக்கு இங்க ஒரு பிரான்ச் இருக்கு. சிங்கப்பூர் பிரான்ச் இருக்குது. அங்கருந்து நீங்க ஆர்டர் வச்சு மூவ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சிங்கப்பூர்ல ஒரு பிசினஸ் ஃபர்ம் ரெஜிஸ்டர் பண்றீங்க. அங்க வச்சு மூவ் பண்ணி நல்ல பிராண்ட் நேம் கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வேர்ல்ட் ஃபுல்லா நீங்க ஈஸியா கனெக்ட் ஆகலாம். சோ, அது ஒரு நல்ல ஐடியா தான் பிசினஸ் சிங்கப்பூர்ல செட் பண்றது. அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே நமக்கு என்னைக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான எக்கானமிங்க. நல்ல ஸ்ட்ராங்கான எக்கானமி அவங்க. அண்ட் எல்லாமே ப்ராப்பர் வேல இருக்கும். நல்ல பக்காவான கண்ட்ரி. நாங்க சொன்னது இல்லைங்களா, பார்த்த வரைக்கும் பிசினஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி இது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் இருக்கும். அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, அப்படி இருந்தா தான் அது போ முடியும். இல்லன்னா அது இது பண்ண முடியாது. அண்ட் ஃபுட்ல இருந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அவங்க வச்சிருக்க சர்டிஃபிகேஷன் ரூல்ஸ் பக்காவா பண்ணி தான் ஆகணும். அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நல்லா நீங்க பிசினஸ் பண்ணி மூவ் அவுட் பண்ணீங்கன்னா, லோன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட ப்ரிஃபரபிள் மேக்ஸிமம் லோன் போக வேணாம். சம்பாதிக்கிறத வச்சுட்டு, இருக்கிறத வச்சுட்டே பூஸ்ட் பண்ணி கொண்டு போறது எனக்கு நல்லது. நமக்கு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மென்ட், ப்ராப்பர் ஐடியா வந்தா போதுங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு நல்ல பிளேஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. ப்ராப்பர் பிசினஸ், ப்ராப்பர் ஐடியா இருந்தா கண்டிப்பா சக்சஸ் நம்ம பண்ணிடலாம். எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான் பிசினஸ் பொறுத்தவரைக்கும். ஃப்ரெண்டு, ரிலேஷன்ஸு, தெரிஞ்சவங்க, அவங்க இவங்க யாரையும் நம்பாம இருக்கிறது தான் நல்லது. எல்லா பிசினஸும் தோத்த ஒரு 90% கதையுமே, அவங்க செய்த தப்ப விட கூட இருக்கிறவங்க தான் அழிஞ்சு போவாங்க. இது எனக்கு பெர்சனலாவே நெறைய அனுபவம் இருக்கிறதுனால சொல்றேன். தயவு செஞ்சு யாரையும் நம்ப வேணாம். ஈவன் உங்க கூட இருக்கவங்க கூட நம்ப வேணாம். ஏன்னா பணம் வந்து நெறைய பேத்தோட மைண்ட மாத்துது. இப்ப நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லாம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னோட சின்ன அனுபவம் சொல்றேன். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு இல்லைங்களா? அவரே கூடயுமே உங்ககிட்ட ஒரு ரூ. 10 இருந்தா உங்க ஃப்ரெண்டே கிடையாது. உங்ககிட்ட ஒண்ணுமே பாக்கெட் 0 இருக்கும் தான் ஃப்ரெண்டு. உங்ககிட்ட ரூ. 10 வந்துச்சா அவங்க ஃப்ரெண்டு கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. அந்த டைம்லயுமே கஷ்ட டைம்லயும் வந்து நல்ல டைம்லயும் ஒரே மாரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரேரா இருக்காங்க. அந்த மாரி நல்ல ஒரு மனசு இருக்க ஆளுங்க கம்மி. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருந்தால், தயவு செஞ்சு அவங்க எந்த காரணத்துக்காகவும் விட்டுறாதீங்க. எப்பவுமே அவங்க கூட இருங்க. எப்பவுமே வந்துட்டு அந்த மாரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக எல்லா கஷ்டத்தையும் கூட உண்மையா இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாங்க. ஆனா முக்காவாசி பேர் எப்படி சொல்றது, மூஞ்சிக்கு 2 ஃபேஸோட சுத்திட்டு இருக்காங்க. சோ அத பார்த்துக்கங்க. சிங்கப்பூர் பொறுத்தவரைக்கும் நோ காம்ப்ரமைஸ் இன் ப்ராடக்ட் குவாலிட்டி, சர்வீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த இதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. ஏன்னா மத்த இடத்துல மாரி சரி பார்த்துக்கலாம். இன்னொன்னு நெறைய நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அது போட்டுக்கலாம் வந்துரும், இது போடணும். ஆனா இது நடக்காது. டைம் வேஸ்ட்டோ, மணி வேஸ்ட்டோ புரியுங்களா? ப்ராப்பர் பிசினஸ்க்கு ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் இந்த வீடியோல நெறைய கன்டென்ட் இன்னும் இருக்குது. இந்த வீடியோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு, ஓகேன்னா நான் அடுத்த ஒரு கன்டென்ட் இதோட செகண்ட் பார்ட் போடுறேன். அதுல நமக்கு என்ன டாக்ஸேஷன் ஆகுது, என்னென்ன மாரி லைசென்ஸ்லாம் எடுக்கணும், என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும், பிரீஃபா இருக்கும். சோ அது பிரீஃபா போடும்போது என்னன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போச்சுனா யாரும் பார்க்க மாட்டாங்க. சோ அது வேஸ்ட்டா போயிரும் இல்லைங்களா? அப்ப என்ன கன்டென்ட்க்கு தேவை இருக்கோ, அது மட்டும் நம்ம ரிசர்ச் பண்ணி போடலாம். சோ இந்த இது யாருக்காவது பிரீஃபா வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அத வச்சு கண்டிப்பா நம்ம உங்களுக்கு பிரீஃபான வீடியோ செகண்டா கூட நம்ம எடுத்து போட்டு தர்றோம். பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ பிசினஸ் பத்தி மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இப்ப டிராவல் எங்கெங்க போய் என்னென்ன மாரி இருக்கு, டிராவல் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கிறோம். அங்க எப்படி இருக்கு மார்க்கெட், அதாவது சிங்கிள் மார்க்கெட்னா அது எப்படி இருக்கும்? அத எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், டேரக்ட்டாவே ஒரு காமிக்கலாம், வீடியோ காமிக்கலாம்னு இருக்கிறோம். அது அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா இருக்கும். பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ரிகார்ட்ஸ் இத பத்தி பிசினஸ் பத்தி ஏதாவது தெரியணும். இல்ல ஏதாவது கருத்துக்கள் இத பத்தி இருக்குது. இல்ல உங்களுக்கு பிசினஸ் அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்ல பிசினஸ்க்கே சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்க வாட்ஸ்அப் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அத பார்த்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்றோம். பேசுவோம். ஐடியாஸ் ஏதாவது வேணா சொல்லுங்க. எங்க சைடுல எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ நான் சொல்லி தர்றோம். நல்லபடியா பாருங்க. அண்ட் இப்போ ஜாப்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றது ஒண்ணுதான். கையில இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம பிசினஸ் இறங்காதீங்க.